పూసేకి అకిరవ మాదిరి ఉంటాడే నా సమే. என்ன பார்க்குற, சட்னிலாம் எதுவும் இல்லை, வெறும் இட்லி பொடி தான். மோ நாம அது என்னால் இட்லி பொடிலாம் சாப்பிட முடியாது. ஓ, அப்போ வேற என்ன வேணுமா மேடம்க்கு? நம்ம வீட்டில் இந்த பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் இருக்குல்ல, இதை வச்சு சட்னி ஏதாச்சும் பண்ணி கொடு. சரி, வளவலன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் செய்வாத ஆரம்பிக்கிறியா? ஓஹோ, சரி சரி, எப்படி பண்ணணும்னு சொல்லு. பூண்டு எடு, தோலை உரி, சாம்பார் ஊற்றி அதேமாதிரி தோலை வச்சு வச்சுக்கோ. அடுப்பில் பேன் வை, பூண்டு சாம்பாருங்க மிளகாத்த 3 வறுத்து எடுத்துக்கோ. அது ஒரு பிளேட்டில் ஆற வை. ஆற வச்சதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோ. திரும்பி பேன் அடுப்பில் வை, 2 ஸ்பூன் ஆயிலை ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலையும் போடு. அது பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதில் கொட்டிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுரு. கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை அதில் ஊற்றிடு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுற, வெள்ளம் இருக்கு பாரு, அதை எடுத்து அதில் போட்டு கரைச்சி விட்டுரு. நல்லா ஒரு கொதி வந்த உடனே அந்த பெருங்காயத்தூளியும் அதில் எடுத்து போட்டுரு. போட்டு இன்னும் லைட்டாக சூடானோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடு. இப்போ நீ கேட்ட மாதிரி பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடும்.